அடுத்ததாக காயல்பட்டினம் ஜாவியா அரபிக் கல்லூரியினுடைய துணை முதல்வர் பேராசிரியர் ஹாஃபில் குர்ஆன் ஹாஜா முஹியுத்தீன் காசிஃபி அவர்கள் 45 நிமிடங்கள் இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். قال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. கீழக்கரை அனைத்து மஹல்லா ஜமாஅத்துகள் ஒருங்கிணைந்து நடுத்தரு ஜும்ஆ மஸ்ஜித் பொறுப்பேற்று நடத்தக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தின விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய அனைத்து மஹல்லாக்களின் ஜமாஅத் தலைவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய நடுத்தரு ஜும்ஆ மஸ்ஜிதினுடைய தலைவர் டாக்டர் பெருந்தகை அவர்களே, தமிழகத்தினுடைய சிறு நகரங்கள் முதற்கொண்டு பெருநகரங்கள் வரை தன்னுடைய கல்வி கருத்துக்களை அள்ளித்தரித்து அப்துல் காதர் ஹசரத் என்றால் கூட யாருக்கும் தெரியாது, ஓஎம் ஹசரத் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்துகளின் மூலமாக எல்லோருடைய உள்ளங்களையும் கவர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹஜரத் கிப்லா ஹசரத் அவர்களே, கோவை கரும்புக்கடை சுன்னத் ஜமாத் பள்ளியினுடைய இமாமாகவும் சிறந்த நவீன எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய அப்துல் அசீஸ் ஹசரத் பெருந்தகை அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய எஸ்எம் யூசுப் சாஹிப் அவர்கள் நடுத்தரு ஜும்மா மஸ்ஜிதுடைய செயலாளர் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்து அவர்களை பற்றிய பல அறிமுகங்களை குர்ஆனிலே சிறப்புகளாக சொல்லித் தருகின்றான். ஒரு வசனத்திலே இப்படி சொல்கின்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். இன்னொரு வசனத்திலே ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நபியே நீங்கள் மென்மையாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். இன்னொரு வசனத்திலே நீங்கள் மக்களுக்கு சுபச்செய்தி சொல்லக்கூடியவராக இருக்கின்றீர்கள், சூரியனை போன்று இருக்கின்றீர்கள். இப்படி பல்வேறு அறிமுகங்களை தரக்கூடிய அல்லாஹ் ஒரு வசனத்திலே இப்படி சொல்கின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை உலக மக்களுக்கு ரஹமத்தாக நாம் அனுப்பியிருக்கின்றோம், அருளாக அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக சொல்லித் தருகின்றான். என்னுடைய பேச்சின் கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு ஒப்ப அகில மக்களுக்கு எப்படி ரஹமத்தாக இருந்தார்கள், எப்படி அருளாக இருந்தார்கள் என்பதை சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகள் சொல்லி எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய கல்வி கடல்களுக்கு வழிவிடலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரஹ்மத் அருள் என்று சொல்கின்றான் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டும் அருள் அல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலமீன் உலக மக்கள் அனைவருக்கும் அருள் என்று சொல்லித் தருகின்றான். இன்னும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு மட்டும் அருள் அல்ல. அருமையானவர்களே, இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக, இந்த உலகத்திலே உதிப்பதற்கு முன்பாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளாக ரஹமத்தாக இருந்தார்கள். சரித்திரத்தை புரட்டி பார்க்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறுக்காக வேண்டி
40 வருடங்கள் அழுதழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா, எங்களின் ஆத்மாவுக்கு நாங்கள் அநீதம் இழைத்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து விடு, எங்கள் மீது அருள் செய் என்று 40 வருடங்கள் அழுதழுது துஆ செய்தார்கள். மன்னிக்கப்படவில்லை. கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மன்னிப்புக்கு யார் காரணமாக இருந்தார்கள் தெரியுமா? 40 வருடங்கள் அழுத பிறகு அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. தன்னை படைத்த பிறகு கண் திறந்து பார்க்கின்றார்கள் சொர்க்கலோகத்தை. சொர்க்கத்தின் வாசலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை பார்த்தார்கள். அன்றே அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்டு வைத்தார்கள். இறைவா, உன்னுடைய பெயரோடு இன்னொரு பெயரை இணைத்திருக்கின்றாயே, உன்னுடைய பெயரோடு அவரை சேர்க்கின்றாய் என்று சொன்னால் அவர் சிறப்புக்குரியவராக இருக்க வேண்டும். அவர் யார் என்று சொன்னபோதுதான் அல்லாஹ் சொன்னானாம், அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்களை மட்டுமல்ல இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன். அருமையானவர்களே, இந்த உலகம் வருவதற்கு அருளாக இருந்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே சொன்னார்கள், யா அல்லாஹ், அந்த அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் என்னுடைய பிழையை மன்னிப்பாயாக என்று வேண்டியவுடன் அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டு உலகத்தின் முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளாக அமைந்தார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துக்கு வரவே இல்லைங்க. இந்த நிகழ்ச்சியை இப்னு அபி ஹாத்தம் என்ற கிதாபினுடைய மேற்கோள் காட்டி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலிலே பதிவு செய்து தருகின்றார்கள். அது மட்டுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட போது அவர்கள் கரிக்கப்படவில்லை என்று மேலோட்டமாக சொல்லிவிடுகின்றோம். ஏன் கரிக்கப்படவில்லை? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்த போது அந்த கத்தி, கருக்கான கத்தி, நுட்பமான கத்தி அவர்களின் கழுத்தை அறுக்கவில்லை. ஏன் அறுக்கவில்லை தெரியுமா? எத்தனையோ நபிமார்கள் அறுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்பட்டார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்பட்டார்கள். சுமார் 70 நபிமார்களை யகூதிகள் அறுத்து கொலை செய்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் அறுப்பதற்கு விட்டுவிட்ட அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் காப்பாற்றினான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் காப்பாற்றினான்? தஃப்சீர் ரூஹுல் பயான்ல சொல்லி தர்றாங்க, அவர்கள் சுமந்திருந்த நூரே முஹம்மதியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுமந்திருந்த நூரே முஹம்மதியாவின் காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் மட்டும் நூரே முஹம்மதியாவை சுமந்திருக்கவில்லை என்று சொன்னால் அவர்களும் கூட ஷஹீதாக இறந்திருக்க நேரிடும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சுமந்திருந்த நூரே முஹம்மதியா, அதன் காரணமாக அவர்கள் அறுக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளாக இருந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹமத்தாக இருந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹமத்தாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் சொல்லுவோம், அல்லாஹ் காபாவை காப்பாற்றினான். பாபரி மஸ்ஜித் அடிக்கப்பட்டது, ஆனால் அல்லாஹு தஆலா பாபரி மஸ்ஜிதை காப்பாற்றவில்லை. அன்று அந்த பள்ளியை காப்பாற்றிய அல்லாஹ் இன்று இந்த பாபரி மஸ்ஜிதை காப்பாற்றவில்லை, அது ஷஹீதாக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். தஃப்சீர் மஆரிஃபுல் குர்ஆனிலே பாகிஸ்தானுடைய பெரிய முஃப்தியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எழுதிய தஃப்சீர் மஆரிஃபுல் குர்ஆன்ல சொல்லி தர்றாங்க, காபா காப்பாற்றப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்து தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருடத்திலே பிறந்தார்களோ அவர்கள் பிறப்பதற்கு சுமார் 50 நாட்களுக்கு முன்பாகத்தான் காபா காப்பாற்றப்பட்டது. நாம் சுன்னத் ஜமாத் கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள். நபிமார்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதங்களுக்கு முஜிஸா என்போம், வலிமார்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதங்களுக்கு கராமத் என்போம். அந்த நபிமார்களுக்கு ஏற்படக்கூடிய முஜிஸாவும் 2 வகைங்க. ஒரு நபி நபியாக ஆக்கப்பட்ட பிறகு அற்புதம் ஏற்பட்டால் தான் அதுக்கு பேர் முஜிஸா. ஒரு நபி நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லது பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களின் பெயரை வைத்து ஒரு அற்புதம் ஏற்பட்டால் அதற்கு பெயர் இர்ஹாஸ் என்பதாக சொல்லுவார்கள். தஃப்சீர் மஆரிஃபுல் குர்ஆன்ல சொல்லி தர்றாங்க, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே இர்ஹாஸ் என்ற முறையிலே அல்லாஹ் அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் காபாவை காப்பாற்றினான். பிறப்பதற்கு முன்பாகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக ரஹ்மத்தாக இருந்தார்கள், காபா காப்பாற்றப்பட்டது. அது மட்டுமா, பிறக்கின்றார்கள், இன்னும் நபியாக ஆக்கப்படவில்லை. நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக குழந்தையாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அவர்கள் உலக மக்களுக்கு அருளாக இருந்திருக்கின்றார்கள். அன்னை ஆமினா அம்மா சொல்லுவார்கள்,
நான் அந்த குழந்தையை சுமந்திருந்த நேரத்திலே மற்ற தாய்மார்கள் எல்லாம் அந்த பிரசவத்தின் காரணமாக எந்த வேதனை அடைவார்களோ அந்த வேதனை எனக்கு இல்லை. அப்போதே நான் விளங்கிக் கொண்டேன், நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை ஒரு அற்புதமான குழந்தை, எந்த கஷ்டத்தையும் தரவில்லை, பிறக்கக்கூடிய நேரத்திலே துன்பத்தை தரவில்லை, ஒரு அற்புதமான குழந்தை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதே போன்று அற்புதமான முறையிலே பிறந்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஆமினா அம்மையாருக்கும் அவர்கள் ரஹமத்தாக அமைந்தார்கள். இன்னைக்கு ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விழா தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் பாக்கலும் தேவையில்லை என்று சொல்லி குறிப்பா குறை சொல்லுவார்கள். குழந்தை பிறந்தவுடன் அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு சில கவிகளை படிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானி ஹாதல் குலாம் தய்யிபல் அர்தானி அப்படிங்கிற அந்த கவிதைகளை படிப்பார்கள் என்று மௌலிது ஷரீஃப்ல வருது. இதை வைத்து கிண்டல் அடிப்பார்கள். அப்துல் முத்தலிப் இஸ்லாத்துக்கு அப்ப வல்ல, இஸ்லாண்டா என்னென்றே தெரியாது, அந்த நேரத்தில் இந்த கவிதைகளை படித்தாராம். கப்சாங்க அதுல வருது அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி. அந்த குழந்தையை பார்த்து அப்துல் முத்தலிப் சொன்னார்களாம், நீங்கள் தான் ஃபுர்கானிலே குர்ஆனிலே முஹம்மது என்ற பெயர் சொல்லப்பட்டவர்கள். அப்படிலாம் படிக்கிறாரு, முடியுமாங்க அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்கள். பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் கிதாப் கோர்வு செஞ்சிருக்கிறாங்க. அத முத்தாலா பண்ணும்போது வேற ஒரு ஹதீஸை தேடி பார்க்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது நிகழ்ச்சி என்னென்ன நடந்ததுன்னு சொல்லும் போது இந்த கவிதை அப்படியே அவங்க சொல்லி தர்றாங்க. சனது வாரியாக யாருக்கு யார் சொன்னா யாருக்கு யார் சொன்னா அப்படிங்கிற சனது வாரியாக சொல்லும் போது சொல்றாங்க, குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு அப்துல் முத்தலிப் நேர காபாவுக்கு சென்றார், அங்கே இந்த கவிதைகளை படித்தார் என்பதாக ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன் வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் நமக்குரிய இந்த குர்ஆன் அல்ல, அந்த ஹதீஸ்ல அந்தல்லதி சும்மீத ஃபில் ஃபுர்கான் வருது, வேதம் அர்த்தம். முந்தைய வேதங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட முத்திரை நபிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அரபுகளும் பேசிக் கொண்டிருப்பார்களாம். முஹம்மதுன்னு பேர் உள்ள ஒரு நபி வரப்போறாருன்னு சொல்லி சொல்றாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று கிதாபு இருக்கு. கிதாபுகளை வரலாறுகளை ஹதீஸ்களை முழுமையாக படித்து பாருங்கள். அதுல சொல்லி தர்றாங்க எந்த அளவுக்கு அரபியர்கள் முஹம்மது என்ற குழந்தை பிறக்கும் என்று ஆதரவித்தார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா உடனே அதுக்கு முஹம்மதின் பேர் வைப்பாங்களாம். ஏன்? அந்த சொல்லப்பட்ட குழந்தை, முன்னறிவிப்பு செய்யப்பட்ட குழந்தை நம்முடைய குழந்தையாக ஆகிவிடாதா என்ற ஆதங்கத்திலே தங்களுடைய குழந்தைகளுக்கு முஹம்மது என்று பெயர் வைப்பார்களாம். அந்த அளவுக்கு முன்வேதங்களில் சொல்லப்பட்ட நபி என்ற கருத்தை தான் அன்தல்லதி சும்மீத ஃபில் ஃபுர்கான், ஃபுர்கானிலே நீங்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக அப்துல் முத்தலிப் படிக்கின்றார். ஆக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது தன்னுடைய தாய்க்கு வேதனையை கொடுக்காமல் ரஹமத்தாக அருளாக அமைந்தார்கள். அது மட்டுமா, ஹலீமா அம்மையார் எடுத்துச் சென்றார்களை வளர்ப்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை. அந்த ஹலீமா அம்மையாருக்கு எப்படியெல்லாம் ரஹமத்தாக அமைந்தார்கள் தெரியுமா? சரித்திரத்தை கேள்விப்பட்டிருப்போம். குழந்தையை வாங்குவதற்காக வேண்டி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் பயணம் செய்து வந்த அந்த ஒட்டகம் நடப்பதற்கு சக்தியற்ற ஒட்டகமாக தடுமாறி வருகின்றது. அந்த தாயோ குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வறண்டு போனவர்களாக மெலிந்தவர்களாக இருந்தார்கள். வறுமை ஆட்டி படைத்த காரணத்தினால் எப்படியாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து நாம் சம்பாதிக்கலாம் என்ற வேகத்திலே வருகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் மிக வேகமான குதிரையிலே வந்து நல்ல நல்ல பணக்கார குழந்தைகளை எல்லாம் அள்ளி சென்று விட கடைசியாக வந்து சேர்ந்தார்கள் ஹலீமா அம்மையார் தட்டு தடுமாறி. எந்த குழந்தையும் கிடைக்கவில்லை, எத்தீமான இந்த முத்து மட்டுமே கிடைத்தது. வேண்டா வெறுப்பா வாங்கினாங்க. நாம சம்பாதிப்பதற்காக வேண்டி வந்தோம், யாருமே கிடைக்கவில்லை, ஒரு எத்தீம் தானே கிடைத்திருக்கிறது, இதையும் விட்டுவிட்டால் வேறு வழி இல்லை என்று அந்த குழந்தை எடுத்தார்கள். அல்லாஹ் அருள் செய்ய ஆரம்பித்தான். வாங்கி கொண்டு திரும்பி போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹமத் வெளிப்பட தொடங்கியது. எந்த ஒட்டகம் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்ததோ அந்த ஒட்டகம் மிக வேகமான ஓட்டத்தோடு மற்ற ஒட்டகங்களை எல்லாம் கடந்து வேகமாக செல்லுகின்றது. பார்ப்பவர்கள் அசந்து போனார்கள். ஹலீமாவே, உன்னுடைய ஒட்டகம் தானா இந்த அளவுக்கு வேகமாக செல்கின்றது? எந்த தாய், ஹலீமா தாய், தன்னுடைய குழந்தைக்கு கூட பால் குடிப்பாட்டுவதற்கு சக்தி இல்லாமல் மெலிந்து நெளிந்து காணப்பட்டார்களோ அவர்களிடத்திலே பால் சுரக்க ஆரம்பித்தது. போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பால் சுரக்க ஆரம்பித்தது.
இதைத்தான் ஒரு கவிஞர் சொல்லுவார், உலக மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் ஹலீமா அம்மையார் முகம்மதுக்கு பால் கொடுத்தார் என்று. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், குழந்தை தான் ஹலீமா அம்மையாருக்கு பால் கொடுத்தது. வறண்டு போய், மெலிந்து போய், நசிந்து போய், கசிந்து போய் இருந்த ஹலீமா அம்மையாருக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்தின் காரணமாக செழிப்பு கிடைத்தது. அது மட்டுமா, அந்த குழந்தை அந்த ஊருக்குள்ளே போனவுடன் அந்த ஊரிலே பஞ்சம் தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. பல வருடங்களாக மழை பொழியாமல் இருந்தது. அந்த எத்தீமான குழந்தை, ரஹமத்தான குழந்தை, எந்த குழந்தையை பார்த்து அல்லாஹ் அகில மக்களுக்கு ரஹமத் என்று சொன்னானோ, அந்த ஊர்ல இருந்தவர்கள் இதுவரைக்கும் இஸ்லாண்டா என்னான்னு தெரியாதவர்கள், அந்த ஊருக்குள்ளே இந்த குழந்தை சென்றவுடன் மழை பொழிய ஆரம்பித்தது, விவசாயம் செழித்தது, தாவரங்கள் முளைத்தது. அது மட்டுமா, வாலிப வயதை அடைந்தார்கள். 25 வயது வாலிபர். வியாபாரத்திற்கு தகுதி வந்து விட்டது. ஹதீஜா அம்மையார் பெரிய வியாபாரி. தன்னுடைய வியாபாரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. நபி என்ற காரணத்தினால் அல்ல, இது நபி ஆகலையே, நல்லவராக இருக்கிறார், நாணயமாக இருக்கிறார் என்ற அடிப்படையில் வியாபாரத்தை ஒப்படைத்தார்கள். ஹதீஜா அம்மையாருக்கு அருளாக அமைந்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரத்திலே பன்மடங்கு லாபம். இதை பார்த்த பிறகுதான் தன்னையே தியாகம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஹதீஜா அம்மையார். இப்படி நபியாக ஆவதற்கு முன்பாகவும் அருளாக இருந்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து நபியாக ஆனார்கள். சொல்லவா வேண்டும், ரஹமத்துக்கென்றே பிறந்த அந்த நபியை பற்றி சொல்லவா வேண்டும். சஹாபாக்களுக்கு அருளாக அமைந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், அல்லாஹ்வே சொல்லக்கூடிய அளவுக்கு குந்துமலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நரகத்தினுடைய விளிம்பின் மீது நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மௌத்து வந்து விட்டால் அடுத்த நரகம்தான் என்ற அளவிற்கு கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று கண்டதையெல்லாம் கடவுளாக வணங்கிக் கொண்டு மூட பழக்க வழக்கங்களின் மொத்த வடிவமாக நேர்வழி என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளாக அமைந்தார்கள், நேர்வழி காட்டினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கவில்லை என்றால் சஹாபாக்கள் நேர்வழியின் வாடை புரியாமல் நரகத்திற்குரியவர்களாக ஆகியிருப்பார்கள். அருமையானவர்களே, அவர்களுக்கு நேர்வழி காட்டினார்கள். நேர்வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த அவர்கள் எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் உலகத்திற்கே நேர்வழி காட்டிகளாக மாறிவிட்டார்கள். ஒரு காலம் இருந்தது தங்களுக்கே நேர்வழி தெரியவில்லை. கண்ட கண்ட சாஸ்திரங்களையும் கண்ட கண்ட பழக்க வழக்கங்களையும் மூட கொள்கைகளையும் கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் உலக மக்களுக்கே நேர்வழி காட்டிகளாக மாறினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஹாபி கன்னுஜூம். அல்லாஹ் சொன்னா, நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அந்த நரகத்தின் விளிம்பில் இருந்த அந்த சஹாபாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரஹமத்தினால் மாற்றி காட்டினார்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக நேர்வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த அந்த மக்களை எந்த அளவுக்கு தடுமாறினாங்கன்னு சொன்னா, துர்க்குறி பார்ப்பார்களாம். வீதியிலே நடந்து செல்கிறாரும் நல்ல வேலைக்காக வேண்டி, திடீரென்று வானத்திலே ஒரு பறவை பறந்தால் உடனே முழுக்கு போட்டுருவான். ஆஹா, காரியம் கெட்டு போச்சு. துர்க்குறிக்கு அரபியில தாயிர்னு சொல்லுவாங்க. துர்க்குறிக்கு அரபியில தாயிர், தாயிர்ண்டா பறவைன்னு அர்த்தங்க. எந்த அளவுக்கு பறவையை துர்க்குறியாக கருதினார்கள் என்று சொன்னால், தாயிர்ங்கிற பறவைங்கிற பேரை துர்க்குறிக்கே பேராக வைத்து விட்டார்கள். தாயிர் என்றால் துர்க்குறி. எப்போதும் முதுகுல சில அம்புகளை சுமந்து செல்லுவார்கள். அதுல செய்யாதே, திரும்பி போ, திரும்பி போகாதே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஏதாவது காரியம் செய்ய நினைத்தால் அந்த அம்பை எடுப்பாங்க. செய்யின்னு சொன்னா செய்வார்கள், அந்த அம்பை செய்ய வேண்டாம்னு போட்டிருந்தா செய்ய மாட்டாங்க. இப்படி பல்வேறு விதமான மூட பழக்கங்கள் உடையவர்களாக இருந்தவர்களைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்சத்திரங்களாக மாற்றி காட்டினார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை சிந்தித்து பாருங்கள். இந்த ஊர்ல இருக்கோ இல்லையோ தெரியல, ஜாதகங்கள் பார்ப்பது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது, ஒரு காரியத்துக்காண்டி வெளியே போறான், பூனை குறுக்க வந்துச்சு, அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியின் வாடை கூட புரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த அருமை சஹாபாக்களுக்கு நேர்வழியை காட்டி தந்தார்கள். அது மட்டுமா,
அருமை சஹாபாக்களுடைய இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அறவே இல்லாமல் ஒருவிடர் தண்ணீருக்காக வேண்டி சண்டை போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருவரது வீட்டு ஒட்டகம் பக்கத்து வீட்டு தடாகத்திலே தண்ணீர் குடித்துவிடும், இதற்காக வேண்டி ஆண்டாண்டு காலமாக சண்டை போட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த மக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக எப்படி மாற்றினார்கள் என்று சொன்னால், உயிர் பிரியக்கூடிய கடைசி தருணத்திலே, கடினமான தாகம் ஏற்படக்கூடிய நேரத்திலே, தண்ணீர் தண்ணீர் என்று கருதக்கூடிய நேரத்திலே, அவர்களுக்கு குடிப்பதற்காக வேண்டி தண்ணீர் தரப்பட்ட நேரத்திலே பக்கத்து சகோதரர் தண்ணீர் என்றவுடன் எனக்கு வேண்டாம் இந்த தண்ணீர், அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார்கள். அன்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்குவத்தை பெறுவதற்கு முன்பு ஒருமிடர் தண்ணீருக்காக வேண்டி சண்டை போட்டவர்கள் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த தண்ணீரை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். இது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹ்மத் என்று சொன்னால் அது மிகையானதல்ல. அருமையானவர்கள், இன்று சமுதாயத்தை பாருங்கள். அன்று அரபு மக்கள் ஒருமிடர் தண்ணீருக்காக வேண்டி சண்டை போட்டார்கள் என்று சொன்னால், நான் யாரையும் குத்தி காட்டுவதற்காக வேண்டி சொல்லவில்லை, ஒரு சான் நிலத்திற்காக வேண்டி சண்டை. பக்கத்து வீட்டுக்கும் பல வருடங்களாக கோர்ட்டிலே சண்டை. என்னவென்று பார்த்தால், இந்த ஒரு சான் எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா? அங்கே நீதிபதி விசாரிப்பான். தமிழிலே சொல்லுவார்கள், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதுதான் மெய் என்ற அர்த்தத்தை அந்த நீதிபதி தவறாக புரிந்து கொண்டு தீர விசாரிப்பான். நம்முடைய துட்டெல்லாம் தீருகின்றவரை விசாரித்துக் கொண்டே இருப்பான். அருமையானவர்களே, தேவையா இந்த ஒரு ஜான் நிலத்திற்காக வேண்டி சண்டை போட்டால்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் அடுத்தவரின் ஒரு சான் நிலத்தை அநியாயமாக அபகரித்துக் கொள்வானோ, தன்னுடைய வாதத்திறமையினால் தன்னுடைய பணத்திமிரினால் அடுத்தவரின் ஒரு சான் நிலத்தை அபகரித்துக் கொண்டாலும் நாளைக்கு மறுமை நாளையிலே அதை அவன் மீது சுமத்தாட்டப்படும், மாலையாக அணிவிக்கப்படும். இந்த ஒரு சான் நிலத்திற்காக வேண்டித்தான் அடுத்தவரை ஏமாற்றினாய், சுமந்து செல் என்று சொல்லப்படும். அருமையானவர்களே, அருமை சஹாபாக்கள் எப்படி விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறியதின் காரணத்தினால் உத்தமர்களாக பதிவு செய்யப்பட்டார்களோ, நம்மிடத்தில் அந்த பக்குவம் வந்துவிட வேண்டும். அது மட்டுமா, சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக ஆளப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்கள். அன்றைக்கு ஒரு நாடு இன்னொரு நாடை சண்டை போட்டு பிடித்து அவர்களை தங்களுடைய கைக்குள்ளே வைத்துக் கொள்வது சாதாரணம். ஒரு கோத்திரம் சண்டை போட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது சாதாரணம். அப்படிப்பட்ட காலத்தில் கூட அன்று உலக பேரரசுகளாக வல்லரசுகளாக இருந்த ரோமர்கள், பாரசீகர்கள் மக்காவை கைப்பற்ற பயப்படுவார்களாம். ஏன் தெரியுமா? அதை கைப்பற்றி விட்டு எப்படி ஆள்வது? முரட்டு குணம் பிடித்தவர்கள், எதற்கும் அடங்காதவர்கள், அவர்களை ஆள்வதா வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்களாம். ஆளப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்கள், எந்த திறமையும் இல்லாமல் இருந்தார்கள். எடுத்ததற்கெல்லாம் அடி, வெட்டு, குத்து. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி சரித்திரம் சொல்கிறது. அவங்களுடைய தந்தை 10 ஒட்டகத்தை கொடுத்து மேய்த்து வாருங்கள் என்று சொன்னால், மாலை வீடு திரும்பும் போது இருப்பது 9 ஒட்டகம் தான். ஒரு ஒட்டகம் தவறிடுமா? ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட திறமையற்றவர்களாக இருந்தார்களாம். தந்தை வந்து வீட்டில் தன்னுடைய மனைவிட்ட சொல்லுவாராம், உன் புள்ள செஞ்ச காரியத்தை பத்தியா? இந்த கணவன்மார்களுக்கு ஒரு வழக்கங்க, உங்களை சொல்லல, வெளியூர்ல சொல்றேன். ஏதாவது தன்னுடைய பிள்ளைட்ட குறைன்னு சொன்னா நேர மனைவிட்டு பாயிறது, ஓம் புள்ள செஞ்ச தப்பா பாத்தியா? அந்த பையன் எதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டான், வீட்டுல போய் சொல்ற, ஏன் புள்ளைய பத்தியா? நல்லதுன்னு சொன்னா ஏன் புள்ள, காலரையும் தூக்கி விட்டுவோம். அந்த புள்ள தப்பு செஞ்சிருச்சு, ஃபைல் ஆயிடுச்சு, மனைவிட்டு போய் சொல்லுவோம், ஓ புள்ளைய பத்தியா? என் உயிரையே எடுக்கிறான், என் மானத்தையே வாங்குறான்னு சொல்லுவோம். இது இன்னைக்கு மட்டுமல்ல, அன்றே இருந்திருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை தன்னுடைய மனைவிட்டு போய் சொல்லுவாராம், உன் புள்ளைய பத்தியா? ஒட்டகம் வைப்பதற்கு கூட திறமை இல்லை. அந்த உமரை தாங்க திறமையற்ற உமர், ஆளப்படுவதற்கு தகுதியற்ற உமர் எப்படி மாறினார்கள் தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத் எப்படி மாறினார்கள் தெரியுமா? சுதந்திர இந்தியாவிலே பாராளுமன்றத்திலே காந்திஜி பேசும்போது சொன்னாராம், இந்த இந்தியாவிலே ஒரு நிலையான நல்ல ஆட்சி வரணும்னு சொன்னா அந்த உமருடைய ஆட்சி வர வேண்டும். அந்த உமர் அவர்கள் எந்த அரசியல் பல்கலைக்கழகத்திலே சென்று பட்டம் வாங்கினார்கள், எந்த பல்கலைக்கழகத்திலே டிகிரி வாங்கினார்கள்,
இல்லை, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசறையிலே பயின்றார்கள், பயிற்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் இன்றைய மன்னர்களால் போற்றுவிக்கப்படக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு ரஹமத்தாக அருளாக இருந்த காரணத்தினால் உலகத்திலே ஒதுக்கப்பட்ட சமுதாயமாக, தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக, புறக்கணிக்கப்பட்ட சமுதாயமாக இருந்த அந்த மக்கள் உலக பேரரசுகள் எல்லாம் பார்த்து நடுங்கக்கூடிய அளவுக்கு மாறினார்கள்.